சேட்டலைட் இமேஜ வச்சு ஒரு நாடு என்னெல்லாம் பண்ணுது? குறிப்பா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில என்ன பண்றார்கள்? எந்த பேஸ பெருசாக்குறாங்க? அந்த பேஸ்ல எப்படி விமானம் நிக்கிது? அது போன்ற பல விஷயங்கள இப்ப சேட்டலைட் புகைப்படங்கள வச்சு தான் உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. எல்லா நாடும் திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரிய அளவுல வருஷம் வருஷம் பெரிய அளவுல பேஸ்கள் மாறுறதோ, இல்ல நிலப்பரப்பே தண்ணிக்குள்ள நிலப்பரப்பையே மாத்துறது, நம்ம பக்கத்திலேயே இருக்கிற எதிரி சீனா தான். அதுக்கடுத்து யுத்தம் நடக்கக்கூடிய பகுதி சிரியா, ஈராக் போன்ற பகுதிகள்ல ராணுவ முகாம்கள் விரிவுபடுத்துறதுலாம் இயல்பான ஒண்ணுதான். அத விட்டுட்டு பார்த்தோம்னா, அமெரிக்கா, ரஷ்யா இல்ல தைவான் பகுதிகள்ல இந்த மாரி பகுதிகள்ல நடவடிக்கை தீவிரமா இருக்கும். இப்ப இந்திய பகுதிகள்லயும் இந்த நடவடிக்கை தீவிரமா இருக்கு. பெரிய அளவுல ஒரு சேட்டலைட் இமேஜ வச்சு ஊரே இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்டின்னா, கொச்சின்ல ஒரு கட்டுமான தளத்த பார்த்து தான். கடற்படை கட்டுமான தளத்த பார்த்து, அந்த ஒரு சேட்டலைட் இமேஜ பார்த்து தான். ஏன் அப்டின்னா, இந்தியா ரொம்ப சீக்ரெட்டா ஒரு நியூக்ளியர் சப்மரைன் பேஸ கட்டிக்கிட்டு இருக்கு கொச்சின்ல அப்படிங்கிறது தான் தாராளமா செய்யறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, கடல் சார்ந்து தான் பெரிய அளவு திட்டங்கள் போட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அந்தமான்ல மிகப்பெரிய அளவுல தியேட்டர் கமாண்ட் வர இருக்கும்போது, கொச்சின்லயும் பெரிய அளவு நம்ம கை வைக்க தயாரா தான் இருப்போம். அதுவும் நியூக்ளியர் சப்மரைன் பேஸ் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இது வர்றதுக்கு ஒரு நைட்ல வந்திருக்காது. மிகப்பெரிய அளவுல பல நாட்களா இந்த திட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் அத பத்தி வெளியில சொல்லல. இந்த இமேஜ வச்சு எல்லாரும் சொல்றது என்ன அப்டின்னா, சீக்ரெட்டா ஒரு நியூக்ளியர் சப்மரைன் பேஸ கொச்சின்ல டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்திய ராணுவம் அப்படிங்கிறது தான். இதுக்கு பேரலரா இன்னொரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, இந்திய கடற்படை பல விஷயங்கள்ல சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அதுல முக்கியமான இன்னொன்னு ஆட் ஆயிருக்கிறது என்ன அப்டின்னா, பெரிய அளவு சர்வீஸ் பார்க்கக்கூடிய ஸ்டேஷன்கள் உலக தரத்துக்கு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனா, எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல இந்திய துறைமுகங்களுக்கு போயிட்டோம் அப்டின்னா, நம்ம கப்பல மீட்டுட்டு வந்துரலாம் அப்படிங்கிறது தான். அதாவது திட்டம் இதுதான். சீனாவ நோக்கி அமெரிக்கா போகும்போது, அமெரிக்காவுக்கு முழு அளவுல உஷார் நிலையில போர்ட்டுகள் தேவ. அதுக்கு இந்தியா தன்னோட கட்டமைப்ப அதுக்கு ஈக்குவலா பல மடங்கு உயர்த்தி இருக்கு அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இந்த கடல் சார்ந்த திட்டங்கள்ல இந்தியா கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனா அது வெளிப்படையா வெளியில பேசுறது இல்ல. அது செயல்முறைக்கு வரும்போது தான் எல்லாரும், "ஐயோ! அப்பா இத இவ்ளோ தூரம் டெவலப் பண்ணியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இந்த சர்வீஸ் ஸ்டேஷனே பெரிய அளவுல அமெரிக்காவோட கப்பல உள்ள விட்டா மட்டும் போதுமா? அத பழுது பார்க்கலாம் ஏகப்பட்ட கட்டமைப்பு வேணும்னு ஒரு காலத்துல சீன ஆதரவு ஊடகங்கள் எழுதி சந்தோஷப்பட்டாங்க. எதுக்கு? சீனா போட்ட எலும்பு துண்டுக்காக. ஆனா இப்ப அவர்கள்லாம் வாயே தொறக்க முடியல. காரணம், அத காட்டிலும் அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றத காட்டிலும் பெரிய தயார் நிலையில இந்தியா அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்கள உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப அதுக்கெல்லாம் மேல இவனுங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நியூக்ளியர் சப்மரைன். இது ஏற்கனவே நம்ம திட்டங்கள்ல இருந்த ஒண்ணு தான். காரணம் என்ன அப்படின்னா, சீனா ஏறக்குறைய சப்மரைன்கள்ல எண்ணிக்கை ஜாஸ்தியா வச்சிருக்கு. அத முறியடிக்க பல டெக்னாலஜிகள் சார்ந்து நகர்றோம். அதே மாரி நம்மளும் அத நோக்கி போணும் அப்படிங்கிறக்காக பெரிய அளவுல இப்ப கொச்சின்ல சேட்டலைட் இமேஜ் தான் பேசுது. இன்னும் இந்திய அரசாங்கம் அஃபிஷியலா எதுவுமே சொல்லல. அந்த சேட்டலைட் இமேஜ வச்சு பெருசா ஒர்க் பண்ணி வச்சிருக்காய்ங்க அப்படிங்கிறத இன்னைக்கு எதிரிகளும் பார்த்து நடுங்குறார்கள்.